போலார்களே இன்றைக்கு 4/11 அடுத்து என்ன பண்ண போகணும்னு நினைச்சாலே பக்கு இருக்கு. ஃபேன் ரிப்பேர் கண்டென்சர் போச்சு, இன்னைக்கு தான் மாற்றணும். மாத்திரம் கையோட ஒரு அழைப்பு, தம்பி உங்க சங்கடியை செட் பண்றதுக்கு தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். அதனால எவ்வளவு பெரிய வேலைனாலும் சட்ட சதுர வீட்டில் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. ஆதி காலத்துல இப்போ வரைக்கும் நம்ம இருந்த தம்பி கலைஞர் தொலைக்காட்சி தான். அதான் அந்த பிளேஸ்ல மாத்த போறோம். வெண்டிக்கா புளி குழம்பு சாப்பாடை போட்டு சாப்பிட்ட கையோட விட்டத்தை பார்த்து உட்காந்துட்டேன். கை நம்மங்கிறது ஏன்னா கையில காசு இல்ல, விலைக்கு போல அதான் கையில காசு இல்ல, அது வேற விஷயம். நம்ம வீட்டுல இருந்து சைடு இன்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு மூளை கசக்கி பிழிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பிளான் போட்டுட்டு இருக்கமே, அதுக்கேற்ற மாதிரி சைடா ஒரு இன்கம் ரெடி பண்றதுக்கு பிளான் பண்ணலாமே ரொம்ப யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 100 days AI learning journeyல ஒரு அடிஷனல் ஸ்கில் ஆட் பண்ண போறோம். எப்படி இருக்கும்னா, நீங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம வாழைப்பழத்தோட சத்தம் ஆட் பண்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட் பக்காவா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா தானே எல்லாம் அதோட வந்துட்டாங்க. தம்பி வி ஆர் கம்மிங்னு அந்த அக்கா பிரிச்சு மேஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு என்ன கொடுமைனா, நான் பில்ல தொடச்சிட்டேன். அதனால தம்பி பில்லு இருந்தால் எங்க சேவைகள் தொடரும் அப்படின்ட்டாங்க. உருட்டுல பில்லு கிடைக்கல, பில்லோட போட்டோ தான் கிடைச்சது. என்ன ஒரு அருமையான காட்சி. இன்றைக்கும் அம்மா கையில இருந்து சுட சாய் புக் எடுத்தே பல மாதங்கள் ஆகிவிட்டது. அதனால ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டடி நான் காலேஜ்லேயே பாதி முடிச்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் என்ன தெரியுமா? பைத்தான். அதாங்க மலை பாம்பு புள்ளியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய். அப்புறம் என்ன சாப்பிட்டு தூங்கிட்டேன். சாச்சா.